திருப்பிக் கொள்வோம். 1 கொரிந்தியர் 2 அதிகாரம் 9 எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில். நீங்கள் தேவனில் அன்பு கூறுறீங்கல்ல, அதனால தான் வந்திருக்கிறீங்க. நீங்கள் தேவனில் அன்பு கூறுறீங்கல்ல, அதனால தான் உபவாசித்து வந்திருக்கிறீங்க. ஒரு சிலர் சாப்பிட்டு கூட வந்திருக்கலாம், தப்பு இல்லை, உங்களுடைய உடம்பு சூழ்நிலை அப்படி நீங்கள் சாப்பிட்டுருக்கலாம். ஆனால் சொல்கிறேன், உங்களுக்கு தேவனிலே நீங்கள் அன்பு கூறுகிறதுனால தான் வந்திருக்கிறீங்க. தேவனிலே அன்பு கூறுறதுனால தான் அவர் ஆராதிக்கிறீங்க. தேவனிலே அன்பு கூறுகிறதுனால தான் உங்கள் வாழ்க்கையை அவருக்கு ஒப்பு கொடுக்குறீங்க. அவருக்காக ஏதாவது செய்யணும்னு துடிக்கிறீங்க, அவருக்காக வாழணும்னு மிக பிரயாசப்படுகிறீர்கள் இல்லையா? அப்போ உங்களை பார்த்து நான் கர்த்தர் சொல்லுகிறார். சொல்லுங்க, என்னை பார்த்து சொல்லுகிறார். என்ன பார்த்து சொல்றாரு? உங்களை பார்த்து என்ன பார்த்து சொல்றாரு? எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிற உங்களுக்கு ஆயத்தம் பண்ணின எவைகளை, அதாவது அவர் ஆயத்தம் பண்ணினவைகளை கண் கண்டதும் இல்லை, காது கேட்டதும் இல்லை, இருதயத்தில் தோன்றவும் இல்லை. நீங்கள் தேவனை நேசிக்கிறீர்கள், உங்களுக்கு தேவன் ஆயத்தம் பண்ணி வைத்ததை உங்கள் கண்கள் காணல, உங்கள் காது கேட்கல, உங்கள் இருதயத்திலே தோன்றல. இருக்கிறீங்களா? சொல்லுங்க, I have not seen, I have not heard, I have not understood what God has kept for me. Hallelujah. நான் என்ன பார்க்கல, ஏன்னா அவ்வளோ அற்புதமாய் தேவன் எனக்கு அநேக காரியத்தை செய்து வைத்திருக்கிறார். இப்ப தேவன் செய்து வைத்த காரியத்தை நான் பார்க்க வேண்டும் என்றால் நான் என்ன செய்ய வேண்டும்? முதலாவது தேவன் எனக்குள்ளாக இருக்கிறார் என்று நான் அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் இந்த வசனத்தினுடைய அடுத்த பாகத்திலேயே விளக்கத்தை கொடுக்கிறார். 10 நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். கர்த்தர் சொல்லுகிறார், உங்களுக்கு தேவன் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறாரே நன்மைகளை, அதை உங்கள் கண் கேட்கல, உங்கள் காது கேட்கல, உங்கள் மனதில் உணரல. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார். ஹலோ, அப்போ தேவனுடைய ஆவியானவர் மூலமாக தேவன் உங்களுக்கு தேவன் ஆயத்தம் பண்ணி வைத்ததை வெளிப்படுத்துகிறார். அல்லேலூயா. அப்ப தேவன் உங்களுக்கு என்னென்ன அற்புதமான காரியத்தை ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறாரோ, இதை எங்க இருந்து நீங்க பெற முடியும் என்றால் பரிசுத்த ஆவியானவரிடத்திலிருந்து பெற முடியும். எங்க நீங்க கேட்டு தெரிஞ்சுக்க முடியும் என்றால் பரிசுத்த ஆவியானவரிடத்தில். அதற்காக தான் நீங்க தீர்க்க தரிசனத்தை கேட்கிறீங்க. ஹலோ, ஏன் தீர்க்க தரிசனத்தை நாம் நாடுகிறோம்? ஏன் நம்ம போய் ஜெபம் பண்ணி கர்த்தர் என்ன சொல்றார்? ஏன் ஏனென்றால் கர்த்தர் என்ன எனக்காக வைத்திருக்கிறாரோ அதை நான் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் எங்க போய் நான் கேட்கிறேன்? தீர்க்க தரிசிக்கிட்ட. ஏன் அவர்கிட்ட போய் கேட்கிறேன்? ஏன்னா அவர்கிட்ட பரிசுத்த ஆவியானவர் பேசுறது அவருக்கு கேட்குது, எனக்கு அவ்வளோ கேட்கல. ஹலோ, இருக்கிறீங்களா? பரிசுத்த ஆவியானவர் ஒரு தீர்க்கதரிசி தேவனோடே இருந்து சஞ்சரித்து அவர் ஆவியை எப்படி வச்சிருக்கிறார் என்றால், கர்த்தர் பேசினா அவருக்கு கேட்கும் ஈஸியா. அப்படி ரெடி பண்ணி வச்சிருக்கிறார் அவரு. ஏன்னா அவர் வாழ்க்கையில எல்லாத்தையும் விட்டுட்டு கர்த்தரோடவே ஜீவித்திருக்கிறாரு. ஆகவே ஒரு தீர்க்கதரிசிக்கு கர்த்தர் பேச டக்குன்னு தெரியுது. ஆகவே நாம எல்லாம் என்ன செய்யறோம்? தீர்க்கதரிசி கிட்டவே எனக்கு ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்றோம். அப்ப அவர் என்ன சொல்றாரு? அவர் ஒன்றும் சொல்லலாம், அவர் ஞானத்துல. ஏன்னா அவருக்கு ஞானம் தான் இல்லையே. பொதுவா சொல்றேன், பொதுவா தீர்க்கதரிசிகள் ஒன்றும் அவ்வளவு படிச்சதுனால சொல்லல. அவர்களுக்குள் இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் ஒரு கிருபையை கொடுத்திருக்கிறார். தேவன் யார்? தேவன் உங்களுக்கும் எனக்கும் அனைவருக்கும் ஆயத்தம் பண்ணி வைத்ததை தேவன் இவர் மூலமாக வெளிப்படுத்துகிறார். ஆமென். ஆகவே கேட்கும் பொழுது நமக்கு ஆச்சரியமாயிடுது. சில பேருக்குலாம் தீர்க்கதரிசனம் கேட்டும் பொழுது சிரித்து போகுது இல்லையா? கூஸ் பம்ப்ஸ் சொல்லுவாங்க. அப்படியே முடியெல்லாம் எது நிற்குது கையில தலையில. ஏன்னா வந்து பயங்கரமா இருக்கு. அது அவர் சொல்றது கிடையாதுங்க, கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். எந்த கர்த்தர் உங்களுக்குள் இருக்கிறாரோ அதே கர்த்தர் தான் அங்கே இருக்கிறாரு. அந்த கர்த்தர் ஆவியின் மூலமாக, அவருடைய நாவின் மூலமாக உங்களுக்கு சொல்லுகிறார். இதெல்லாம் உங்களுக்கு கர்த்தர் வச்சிருக்கிறாரு.
ஒரு நல்ல வியாபார டீலை வச்சிருக்கிறாரு, ஒரு நல்ல பிளானை வச்சிருக்கிறாரு, ஒரு நல்ல கிளைண்ட்டை வச்சிருக்கிறாரு, ஒரு நல்ல ப்ராஜெக்டை வச்சிருக்கிறாரு. உங்களுக்கு ஒன்றும் தெரியல, கடந்த ஆண்டிலிருந்து இந்த ஆண்டுக்குள்ள வரீங்க, இந்த ஆண்டு எப்படி இருக்க போதுன்னு தெரியலையே என்று நீங்க மண்டையை போட்டு பிச்சுக்கிறீங்க. ஆனா தீர்க்கதரிசி உங்களுக்கு ஜெபம் பண்றாரு, இல்ல ஒரு நல்ல கிளைண்ட் வராரு பாரு, ஒரு நல்ல ப்ராஜெக்ட் வருது பாரு, ஒரு நல்ல வேலை வருது பாரு, ஒரு நல்ல அற்புதம் நடக்க போது பாரு சொன்ன உடனே உங்களுக்கு ரொம்ப சந்தோஷம், இக்னைட் ஆயிடுறீங்க, பயங்கரமா ஹாப்பி ஆயிடுறீங்க. ஏன்னா என் பரிசுத்த ஆவியானவர் ஒன்றை வெளிப்படுத்த, அதாவது என் தேவன் ஒன்றை வெளிப்படுத்த வேண்டும் என்றால் தன்னுடைய பரிசுத்த ஆவியானவர் மூலமா தான் வெளிப்படுத்துவார். என் தேவன் ஒன்று பேச வேண்டும் என்றால் தன்னுடைய பரிசுத்த ஆவியானவர் மூலமாக தான் அவர் பேசுவார். அப்ப அதை தான் கர்த்தர் இன்னைக்கு சொல்லுகிறார், நீங்கள் தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள், தேவனுடைய ஆவியானவர் உங்களுக்குள் இருக்கிறார். அவர் எதுக்கு உங்களுக்குள் இருக்கிறார் என்றால், தேவன் எனக்கு ஆயத்த பண்ணி வைத்ததை நான் அறிந்து கொள்ளும்படி, அறிந்த நான் குதிக்கும்படி, அறிந்த நான் ஓடும்படி, சந்தோஷத்தை கொண்டாடும்படி அவருடைய ஆவியிலே எனக்கு விளங்குகிறார். ஏன்னா கண் காணல, காது கேட்கல, உள்ளத்துல தோன்றல, பேர்பட்ட ஒரு அற்புதத்தை தேவன் எனக்கு வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்படின்னா என்ன என்றால், அதாவது அதனுடைய கிரேக்க அர்த்தம் சொல்லுங்க, ரிவீல்ட் என்ற அந்த வார்த்தை அதில் அப்போகலிப்டோ என்று சொல்லுகிறார்கள். அதனுடைய அர்த்தம் என்னவென்றால், டு ஓபன் சம்திங் தட் வாஸ் ஹிடன், டு அன்கவர் சம்திங் தட் வாஸ் கவர்டு. ஒன்று மூடப்பட்டு இருக்கு, ஒன்று ஹிட்டனா இருக்கு, அதை ரிவீல் பண்றது தான் பரிசுத்த ஆவியானுடைய வேலை. ஆமென். இப்ப கூட கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்கள் வச்சிருக்கிறாரு, அதிசயங்கள் வச்சிருக்கிறாரு, ஒளிமயமான எதிர்காலம் வச்சிருக்கிறாரு. ஆனா ஹிட்டனா இருக்கு. யாருக்கு சொல்லுங்க? யாருக்கு? உங்களுக்கு, எனக்கு, கர்த்தருக்கு இல்ல. கர்த்தர் உங்கள் பேர்ல நல்ல நல்ல காரியத்தை வச்சிருக்கிறாரு. ஆனா இப்ப எனக்கு உங்களுக்கு ஹிட்டனா இருக்கு, அது அன்கவர் ஆகல. அது எப்போ அன்கவர் ஆகும்? பரிசுத்த ஆவியானவரோடு நாம் நடக்க நடக்க நடக்க, பரிசுத்த ஆவியானவரோடு நாம் நேரத்தை செலவிட 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 அதெல்லாம் எனக்கு அன்கவர் ஆயிடும். அன்கவர் ஆயிட்டா நான் பயங்கர சந்தோஷத்தில் இருப்பேன். ஏனென்றால் என் பரமபிதா எனக்கு அற்புதமானவையில வச்சிருக்கிறாரு. நான் எதிர்பாராத நன்மையெல்லாம் எனக்கு வச்சிருக்கிறாரு. நான் நினைச்சு கூட பார்க்காத அற்புதம் எல்லாம் அவர் செய்கிறாரு. இதெல்லாம் கர்த்தர் உங்க பேர்ல வச்சிருக்கிறாரு. அதை தன்னுடைய பரிசுத்த ஆவியானவர் மூலமாக வெளிப்படுத்துகிறாரு. இதற்காக தான் நாம் முதலாவது சபை அறிந்து கொள்ள வேண்டும், நமக்குள்ள இருக்கிறவர் உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் பெரியவர். அடுத்தது, நமக்குள் இருக்கிறவரை நாம் உதாசீனப்படுத்தக்கூடாது. நமக்குள் இருக்கிறவரை நாம் என்ன சொல்லக்கூடாது? நாம் அவருக்கு ஃபெலோஷிப் பண்ணாம இருக்கக்கூடாது. We should never live a life without fellowshipping with God. Amen. We should never live a life without fellowshipping with God. தேவனோடு உறவாடாமல் வாழக்கூடாது. நீங்க ஒவ்வொரு நாளும் தேவனோடு நீங்கள் உறவாடணும். ஒவ்வொரு நாளும் தேவனோடு நீங்கள் ஐக்கியம் பெறணும். ஒவ்வொரு நாளும் நீங்கள் தேவனோடு இருக்கணும். ஒரு ஊழியக்காரர் பாருங்க, ஒரு சாட்சியை சொல்ற ஒரு ஊழியக்காரர் இப்படியாக சொல்லுகிறாரு, கர்த்தர் அவருக்கு கொடுத்த தரிசனம், அந்த தரிசனத்தை முன்னேறி அடுத்த ஸ்டெப்புக்கு கொண்டு போகணும் என்று அவர் பல நூற்றுக்கணக்கான மணி நேரங்கள் ஜெபித்திருக்கிறார். பல ஆலோசனையை நாடி சென்றிருக்கிறார். பல முறை வேதத்தில் உட்கார்ந்து கொண்டு, கர்த்தாவே எனக்கு அநேக காரியங்கள் புரியவில்லை, அடுத்த கட்டத்திற்கு ஊழியத்தை கொண்டு போக சொல்லுகிறீர், எப்படி செய்யணும், எதை செய்யணும், என்னென்று ஒண்ணுமே புரியல. அவர் ஜெபம் பண்ணி சொல்றாரு, நூற்றுக்கணக்கான மணி நேரம் ஜெபம் பண்ணிட்டேன், ஆனா சரியான ஒரு ஆன்சர் கிடைக்கல. அநேகரை நாடிட்டேன், ப்ராப்பரான ஒரு கவுன்சில் கிடைக்கல. அதனால ஒரு நாள் உட்கார்ந்து கொண்டு பெட்டில் படுத்துக்கொண்டே இருந்தாராம். அப்போ அவருக்கு தூக்கமே வரலையா. பிறண்டு படுத்து பார்த்தாராம், நல்ல தூக்கம் வரணும், அப்பயும் வரலையா. திருப்பி பிறண்டு படுத்து பார்த்தாராம், அப்பயும் வரலையா. அப்போ இவர் நினைச்சுக்கிறாரா, கர்த்தர் ஏதோ நம்ம கிட்ட பேசணும்னு நினைக்கிறாரு. உடனே டிவி ஆன் பண்ணல, உடனே மொபைல் எடுத்து ஃபேஸ்புக்கு, யூடியூபு, இந்த இன்ஸ்டாகிராம் இதை உட்காந்து நோண்டிக்கணும் இல்லை. உடனே எழுந்து உட்காந்து அவருடைய ஹாலில் நடந்து ஜெபம் பண்ண ஆரம்பிச்சுட்டாராம். ஆண்டவரே, நான் அநேக நாட்கள் ஒரு சில காரியத்தை உங்களிடத்தில் கேட்டுக்கொண்டு இருக்கிறேன். அநேக நாட்கள் ஒரு சில காரியத்தை உங்களிடத்தில் நான் பதில் கேட்கிறேன், ஆனால் எனக்கு கிடைக்கல. ஒருவேளை இப்போ நீங்கள் இடத்துல பேச போறீங்க, பேசுங்கன்றாராம். ஒன்றுமே வரலையா. போய் டைனிங் டேபிளில் போய் படுத்துக்கிட்டாராம். டைனிங் டேபிளில் உட்காந்துக்கிட்டு தலையை டைனிங் டேபிள் மேலே வச்சு படுத்துக்கிட்டாராம். டக்குன்னு பரிசுத்த ஆவியானவர்
ஏதோ ஒரு திரையை எடுத்ததை போல இருந்ததாம் அவருடைய மனதிலிருந்து, கண்களிலிருந்து. ஏதோ ஒரு துணி எடுத்தது எப்படி இருக்கும், ஒரு திரையை எடுத்ததை போல இருந்ததாம். ஏராளமான இவருக்கு தேவையான ஆன்சர்ஸை ஒரு அருவி போல வருதான் மைண்டுக்குள்ள ஹார்ட்டுக்குள்ள. இவர் என்னெல்லாம் ஜெபம் பண்ணாரோ, என்னெல்லாம் கேட்டாரோ, என்னெல்லாம் எதிர்பார்த்தாரோ, அதுக்கு எல்லாத்துக்கும் ஆன்சர் அருமையா ஒரு அருவியை போல மனதுக்குள்ள வந்துதான். அப்ப கர்த்தர் சொன்னாராம், உனக்கு இதெல்லாம் வெளிப்படாதபடி உன் மனமும் உன் கண்களும் மூடப்பட்டு இருக்கிறது, இப்ப நான் அதை எடுக்கிறேன்னு சொல்லி பாருன்னு சொன்னாராம் கர்த்தர். ஒட்டு மொத்தத்துக்கு ஆன்சர் வந்துடுச்சான். இவருக்குள்ள அவ்வளோ சந்தோஷமா. அதனால தான் இந்த கிரேக்க வார்த்தைக்கு இந்த அர்த்தத்தை போடுகிறார்கள், அப்போகலிப்டோ. அப்படி என்றால் டு அன்கவர், டு ரிலீஸ், டு திஸ் இஸ் ஹிடன். இந்த பக்கம் மறைஞ்சிருக்குல்ல, இந்த பேஜ் இது மறைச்சிருக்குல்ல, இது திறந்துட்டா தெரியுது. அப்போ நம்முடைய தலையில் மைண்டில் ஏதோ ஒன்று கிளாக் ஆகிருக்கு, மூடி இருக்கு, இருள். அதை கர்த்தர் இப்படி திறந்துடுவார். திறந்தா ஃப்ரெஷ் ஆகிடும். யாரை பார்க்கணும், யார்கிட்ட பேசணும், யார்கிட்ட ப்ராஜெக்ட் டீலிங் வச்சுக்கணும், எந்த இடத்துல லேண்டு வாங்கணும், எந்த இடத்துல போய் படிக்கணும், எந்த இடத்துல இருக்கணும், போயிட்டு தெளிவாக டக்குன்னு ஆன்சர் வந்துடும். ஸோ நன்றாய் விளங்கிக் கொள்ளுங்கள், கர்த்தர் உங்களுக்கு எல்லாவற்றையும் வைத்திருக்கிறார். ஆனால் அது நமக்குள்ள வராதபடி ஏதோ ஒரு இருள் நம்ம என்ன பண்ணிருக்கு, மூடி இருக்கு. இப்போ இது நமக்குள்ள வருவதற்கு கர்த்தர் கொடுத்துட்டார். நமக்குள்ள வருவதற்கு தானியேல் கூட ஜெபம் பண்ணால, வசனம் வாசிச்சு பார்த்துருக்கீங்கல்ல, தானியேல் ஜபித்த ஜபத்திற்கு பதில் வந்துடுச்சு. ஆனால் அவனிடத்திலே வரதற்கு ஒரு போர். அவனிடத்திலே அவன் தூதனே சொல்றான் பாருங்க. மீகாவேல் சொல்லுகிறார். என்ன சொல்றாரு தானியேல் இடத்துல, என்ன சொல்றாரு வேத வசனத்துல, நீ எப்ப ஜெபம் பண்ணி உன் ஜெபம் அப்பவே கேட்டுதப்பா, ஆனா உன்னிடத்துல இதனை கொண்டு வந்து கொடுக்கறதுக்கு அவ்வளோ போராடி கொண்டு இருக்கிறேன். அந்த வன்மண்டல பொல்லாத ஆவிகளோடு அவ்வளோ பெரிய போராட்டத்தை நான் போராடி யுத்தத்தை செய்து உன்னிடத்தில் நான் வருகிறேன். ஆனால் நீ கேட்ட பொழுதே கர்த்தர் உனக்கு பதில் கொடுத்துட்டாரு. நீ ஜெபம் பண்ணும் போதே உன் அப்பா உனக்கு பதில் கொடுத்துட்டாரு. ஆனால் அந்த வன்மண்டல பொல்லாத ஆவிகளுடைய போராட்டங்கள், அந்த துரைத்தனங்கள், சேனைகளோடு ஒரு யுத்தத்தை செய்து நான் இறங்கி உனக்கு சொல்றதுக்குள்ள இவ்வளோ நாள் ஆயிடுச்சுன்றான். வழங்குதான் உங்களுக்கு. ஆனால் இன்றைக்கு அந்த பிரச்சனை கிடையாது. துரைத்தனங்களுக்கு, அதிகாரங்கள் பிரச்சனை உங்களுக்கு கிடையாது. ஏனென்றால் உங்களுக்குள்ளாகவே கர்த்தர் இருக்கிறார். ஈஸியா பேசிடுவாரு. இன்னைக்கு கர்த்தர் வெளியே இல்லை, உள்ள வந்துட்டாரு. பக்கத்தில் இல்லை, உள்ள இருக்கிறாரு. பக்கத்தில் இல்லை, உங்களுக்குள்ளதான் இருக்கிறாரு. பக்கத்து கண்ட்ரியில் இல்லை, உங்களுக்குள்ளதான் இருக்கிறாரு. ஈஸியா பேசிடுவாரு. அப்போ அந்த மனதிலே அந்த மைண்டை மூடி இருக்கு பாருங்க ஒரு சில காரியங்கள். அது விலக வேண்டுமானால் நாம் தேவ சமூகத்தில் அதிகமாக ஃபெலோஷிப் பண்ணணும். we should learn to fellowship with God. கர்த்தரோடு நீங்கள் ஃபெலோஷிப் பண்ணும் பொழுது, கர்த்தரோடு நீங்கள் ஆராதனை பண்ணுவதோ, பேசுவதோ, வேதத்தை வாசிப்பதோ இப்படி செய்யும் பொழுது என்ன ஆகும் என்றால், உங்கள் கண் காணாதது, செவிகள் கேளாததை, உள்ளத்திலே உணராததை கர்த்தர் உங்களுக்கு ஆயத்தம் பண்ணி வைத்ததை பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு முன்பதாக திரையை போல கொண்டு வந்து வைப்பாரு. அப்படி உங்களுக்கு முன்பதாக ஈஸியாக நீங்கள் புரிந்து கொள்ளும்படி தேவன் உங்களுக்கு முன்பதாக கொண்டு போய் வைப்பார். உங்களுக்கு கன்ஃபியூஷனே இருக்காது. உங்களுடைய பாதை ஜீவ பாதையாக இருக்கும். ஆகவே தான் பிரியமானவர்கள் நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள், இந்த சத்தியம் மிக மிக முக்கியம். ஆமென்.